வாழ்க வளமுடன். ஸ்ரீ குமரன் ஜோதிடம் உங்களை இருக்கரம் கூப்பி அன்புடன் வரவேற்கிறது. இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, உங்களுடைய ஜாதகத்தில் 4ஆம் அதிபதியின் சிறப்பு. இந்த 4ஆம் அதிபதி நம்மளுடைய ஜாதகத்தில் எதை குறிக்கிறாருன்னா, வீடு, வண்டி, வாகனத்தை குறிக்கக்கூடியது தான் இந்த 4ஆம் பாவகம். இந்த 4ஆம் பாவகம் ஒருத்தருடைய ஜாதகத்தில் சுபத்தன்மை அடையும் போது அவர் மிகப்பெரிய ஒரு வீட்டுக்கு சொந்தக்காரராக இருப்பார். ஆடம்பரமான வீட்டுக்கு ஒரு கண் கவர்ச்சி உண்டான வீட்டுக்கு அதிபதியாக இருப்பார். யாருமே கட்ட முடியாமல் உயர்ந்த ஒரு மாளிகைக்கு சொந்தக்காரராக இருப்பார். உயர்தர வண்டி வாகனத்தை வாங்கக்கூடிய ஒரு பாக்கியத்தை அடைவார். யாருமே போக முடியாத ஒரு வண்டி வாகனத்தில் அவர் போவார். அந்த அளவுக்கு அந்த பாக்கியம் அவருக்கு சிறப்பாக செயல்படும். நல்ல கல்வி ஸ்தானம், நல்ல உயர்ந்த கல்வி படிக்கக்கூடிய ஒரு ஆளாக இருப்பார். வெளிநாட்டில் போய் நல்ல படிக்கக்கூடிய ஒரு பாக்கியத்தை ஏற்படுத்தும். தன் சுகம், நம்ம எப்பேற்பட்ட சுகத்தை இந்த உடல் அடையுதுங்கிறத 4ஆம் இடம் குறிக்கும். தாயார் சுகம், தாயாருக்கு எப்பேற்பட்ட நல்ல ஆரோக்கியமாக இருக்கிறாங்க, தாயார் வலுவாக எப்படி இருக்கிறாங்க, அவங்களுடைய பாவகத்தை குறிக்கிறது 4ஆம் பாவகம். இந்த 4ஆம் பாவகம், 4ஆம் அதிபதி, காரகன், இந்த 3 ஒரு லிங்க்கும் ஜாதகத்தில் வலுத்து இருக்கும்போது அந்த 4ஆம் இடம் நம்மளுக்கு சிறப்பாக செயல்படும். தசா புக்தியும் வரும்போது அந்த ஆதிபத்தியம் மூலிமா நம்மளுக்கு சிறப்பாக ஒரு நற்பலனை ஏற்படுத்தும். உயர்தர வண்டி வாகனத்தை வாங்கக்கூடிய பாக்கியத்தை ஏற்படுத்தும். உயர்ந்த கல்வி, மேலை நாட்டுக்கு போய் வெளிநாட்டில் போய் படிக்கக்கூடிய பாக்கியத்தை ஏற்படுத்தும். தொலை தூரத்தில் ஒரு வண்டி வாகனத்தை வைக்கக்கூடிய பாக்கியத்தை நம்மளுக்கு ஏற்படுத்தும். ஆடம்பரமான மாளிகையில் வசிக்கக்கூடிய பாக்கியத்தை ஏற்படுத்தும். இந்த ஒவ்வொரு லக்னத்துக்கும் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். இந்த பதிவில் ரிஷப லக்னத்துக்கு 4ஆம் அதிபதி எங்கிருந்தால் சிறப்பு என்ற அடிப்படையில் பார்க்கலாம். இந்த ரிஷப லக்னத்துக்கு 4ஆம் அதிபதியாக சூரிய பகவான் வருவார். இந்த சூரிய பகவான் உங்களுடைய லக்னத்திலே இருக்கார், ரிஷபத்திலே இருக்கார். இவர் தனிச்சு இருக்கக்கூடாது, குருவோடு சேர்ந்து இருக்கணும். அல்லது குருவை இவர் அஸ்தங்கப்படுத்தும் போது குரு தசை உங்களுக்கு சிறப்பாக செயல்படாது. சூரிய தசை அந்த 6 வருஷம் உங்களுக்கு சிறப்பாக செயல்படும். அதனால் ஒரு 13 டிகிரி விலகி தான் இருக்கணும் சூரியன்கிட்ட இருந்து. இந்த குரு 13 டிகிரி விலகி இருக்கலாம், அல்லது நேராக விருச்சிகத்திலிருந்து அவர் இந்த குரு பார்க்கலாம், சிறப்பான ஒரு நற்பலன் ஏற்படுத்தும். அதே மாதிரி இந்த சந்திரன் கூடியிருந்தாலோ அது அமாவாசை யோகமாக மாறும். அதே மாதிரி 7ஆம் இடத்தில் இருக்கும்போது சந்திரன் பௌர்ணமி சந்திரனாக மாறுவார். குரு அங்கு சேர்ந்து பார்க்கும்போது மிகப்பெரிய நற்பலனை ஏற்படுத்தும். அதே மாதிரி இந்த செவ்வாயும் அங்கே கூடியிருந்து நேராக 7ஆம் இடத்துல இருந்து உங்களுடைய லக்னத்தை பார்க்கும்போது சிறப்பான ஒரு நற்பலனை ஏற்படுத்தும். சூரியன் தனிச்சே இருக்கிறாருன்னே நம்ம பார்க்கலாம். சூரியனை நம்ம தனித்து அவர் இருக்கணும். ஒரு 13 டிகிரிக்குள்ளே ஒரு பிளானட்டு சூரியன்கிட்ட நெருங்கும்போது அவர் அதை அஸ்தங்கப்படுத்திடுவார். அதனால் அந்த பிளானட்டு அந்த திசை சிறப்பாக செயல்படாது. அது சூரிய திசையில் தான், அந்த சூரிய பகவான் தான் அந்த காரகத்தை அவர் தன் திசையில் செய்வார். அதனால் அவர்கிட்ட அஸ்தங்கமாகாமல் ஒரு பிளானட்டு பட்டும் படாமலும் ஒரு 13 டிகிரிக்கு விலகி இருந்து அந்த பாவகத்தில் இருக்கும்போது ஒரு சிறப்பான பலாபலனை ஏற்படுத்தும். அல்லது 7ஆம் பார்வையாக இந்த சூரியனை பார்க்கும்போது மிகப்பெரிய ஒரு பாக்கியத்தை ஏற்படுத்தும். சூரியன் லக்னத்தில் இருந்தால் எப்பேற்பட்ட நற்பலனை ஏற்படுத்துவார். இந்த 4ஆம் அதிபதி உங்களுக்கு புகழான ஒரு வீடு வண்டி வாகனத்தை ஏற்படுத்தும். குருவோடு பார்க்கும்போது மிகப்பெரிய அதிகாரம், அந்தஸ்து, உயர்ந்த பூர்வீக சொத்து மூலிமா மிகப்பெரிய ஒரு ராஜயோகத்தை ஏற்படுத்தும். ஆடம்பரமான வாழ்க்கைக்கு சொந்தக்காரராக இருப்பீங்க. நல்ல வீடு வண்டி வாகனத்தை அமையக்கூடிய பாக்கியத்தை ஏற்படுத்தும். தொலை தூரத்தில் போய் நல்ல வெளிநாட்டில் போய் ஒரு படிக்கக்கூடிய பாக்கியத்தை உங்களுக்கு ஏற்படுத்தும்.
நல்ல ஆரோக்கியம் இருக்கும். சிவராஜ யோகம் உங்களுக்கு சிறப்பாக செயல்படும். அதே மாதிரி இந்த மிதுனத்தில் உங்களுடைய லக்னத்துக்கு 2ஆம் இடத்துல சூரியன் இருக்கார். இவங்களை 3 பேரும் இந்த குருவும் செவ்வாயும் சந்திரனும் கூடியிருந்தாலும் நான் சொன்னது மாதிரி 13 டிகிரிக்கு தள்ளி தான் இருக்கணும். 13 டிகிரிக்குள்ளே சூரியன்கிட்ட நெருங்கக்கூடாது, அஸ்தங்கம் ஆயிடுவாங்க. அதேனால் 7ஆம் இடத்துல இருந்து அவங்க பார்வை மிகப்பெரிய ஒரு நற்பலனை ஏற்படுத்தும். பௌர்ணமி சந்திரனாக வந்துடுவார் சந்திர பகவான். குரு அங்கே நேராக 7ஆம் இடத்துலேருந்து நேராக பார்க்கும்போது சூரியன் மிகப்பெரிய ஒரு சுபத்தன்மை அடைஞ்சு அந்த பாவகம் சிறப்பாக செயல்படும். அந்த அடிப்படையிலையும் பார்க்கலாம். சூரியன் எப்பேற்பட்ட நிலைமையில் இருக்காருங்கிறத நம்ம ஜாதக அடிப்படையில் தான் பார்க்கணும். இந்த சூரியன் மிதுனத்தில் இருக்கார், குருவால் பார்க்கப்படுறார், மிகப்பெரிய பாக்கியத்தை ஏற்படுத்தும். அவர் நேராக உங்களுடைய லக்னத்துக்கு 8ஆம் இடத்தை பார்ப்பாங்க. 8ஆம் இடத்தை இந்த சூரியன் பார்க்குறதுனால வெளிநாட்டு வாழ்க்கை, எதிர்பாராத அதிர்ஷ்டம், பங்குச்சந்தை, ஷேர் மார்க்கெட்டு, விபரீத ராஜயோகம், திடீர்னு ஒரு அரசியலில் மிகப்பெரிய பாக்கியத்தை அடைகிறது, அந்த அரசியல் மூலிமா மிகப்பெரிய செல்வந்தராகிறது, ஆடம்பரமான வீடு வண்டி வாகனத்தை வாங்கக்கூடிய பாக்கியத்தை ஏற்படுத்தும், உயர்ந்த லக்ஸரிஸான ஒரு வீடு வண்டி வாகனத்தை வாங்கக்கூடிய பாக்கியத்தை அவங்களுக்கு ஏற்படுத்தும். அதே மாதிரி கடகத்தில் இது 3ஆம் இடமாக வரும். அவங்க சிவராஜ யோகமாக அவங்களுக்கு செயல்படணும். குரு இங்கே கூடும்போது அவர் குரு உச்சமாவார். அதனால் மிகப்பெரிய ஐஸ்வர்யத்தை ஏற்படுத்தும். அதே மாதிரி குரு 7ஆம் இடத்துலேருந்து பார்த்தாலும் உங்களுக்கு சிறப்பாக செயல்படும். அதனால் குரு மீனத்திலிருந்து இந்த கடகத்தை பார்ப்பார். அது மூலியமாகவும் உங்களுக்கு சிறப்பான ஒரு நற்பலனை ஏற்படுத்தி சிறப்பாக செயல்படும். முயற்சினால் நல்ல ஆதாயத்தை அடைகிறது. நம்மளுடைய உடல் ஆன்மா மிகப்பெரிய பாக்கியத்தை அடைகிறது. தாயார் நல்ல ஆரோக்கியத்தில் இருப்பாங்க. முயற்சினால் மிகப்பெரிய செல்வந்தராகிறது. ஆடம்பரமான வீடு வண்டி வாகனத்தை வாங்கக்கூடிய பாக்கியத்தை அவங்களுக்கு ஏற்படுத்தும். அதே மாதிரி சிம்மத்தில் இந்த சூரியன் ஆட்சி அடைவார். குருவால் பார்க்கும்போது, சந்திரனால் பார்க்கும்போது, செவ்வாயால் பார்க்கும்போது மிகப்பெரிய ஒரு பாக்கியத்தை உங்களுக்கு ஏற்படுத்தும். 4ஆம் இடத்துலையே 4ஆம் அதிபதி ஆட்சி அடையும் போது பூர்வீகத்தினால மிகப்பெரிய பாக்கியத்தை ஏற்படுத்தும். இந்த பூர்வீகத்திலேயே மிகப்பெரிய ஒரு அரண்மனை மாதிரி அவங்க வீடு, அவங்க ராஜ பரம்பரை அப்படின்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா, அது இந்த மாதிரியான இடத்துல சூரியன் அமையும் போது மிகப்பெரிய பாக்கியத்தை உங்களுக்கு ஏற்படுத்தும். பூர்வீகத்திலேயே மிகப்பெரிய ஒரு மகுட மாளிகைக்கு நீங்கள் சொந்தக்காரராக இருப்பீங்க. நல்ல வீடு வண்டி வாகனம் உங்களுக்கு அமையும். தாயார் மிகப்பெரிய புகழ் அடைவார். நீங்களே மிகப்பெரிய செல்வந்தராக இருப்பீங்க. நல்ல கல்வியில் மிகப்பெரிய புகழடைவீங்க. அந்த மாதிரியான ஒரு பாக்கியத்தை ஏற்படுத்தும். அதே மாதிரி இந்த கன்னிமனையில் இந்த சூரியன், அதே மாதிரி நான் சொன்ன மாதிரி இந்த முக்கூட்டு கிரகங்கள்லாம் சேர்ந்து ஒரு 13 டிகிரி விலகி இருந்தாலோ அல்லது 7ஆம் பார்வையாக பார்க்கப்பட்டாலோ உங்களுக்கு சிறப்பான ஒரு செயல்பாடு ஏற்படுத்தும். 5ஆம் இடத்துல சூரியன் இந்த பூர்வீக சொத்து மூலிமா மிகப்பெரிய பாக்கியத்தை அடைகிறது. தாய் வழி சொத்து மூலிமா மிகப்பெரிய ஐஸ்வர்யத்தை அடைகிறது, நல்ல பாக்கியத்தை அடைகிறது, நல்ல நீடித்த உங்களுக்கு பொருளாதார முன்னேற்றத்தை ஏற்படுத்துறது, மிகப்பெரிய ஆடம்பரமான வீட்டுக்கு சொந்தக்காரராக இருப்பீங்க. நல்ல வீடு வண்டி வாகனத்தை வாங்கக்கூடிய பாக்கியத்தை உங்களுக்கு ஏற்படுத்தும். அதே மாதிரி நேராக 6ஆம் இடம் இந்த துலாத்தில் அமையும் போது உங்களுடைய லக்னத்துக்கு 6ஆம் இடமாக அமையும். அது நேராக 12ஆம் இடத்தை பார்க்குறதுனால வெளிநாட்டில் மிகப்பெரிய பாக்கியத்தை ஏற்படுத்தும். வெளிநாட்டு தொடர்பை ஏற்படுத்தும். அங்கே போயிட்டு வரக்கூடிய பாக்கியத்தை ஏற்படுத்தும். வெளிநாடு மூலிமா அங்கே உங்களுக்கு ஒரு வண்டி வாகனம், ஒரு வீடு ஆடம்பரமான மாளிகைக்கு சொந்தக்காரராக இருப்பீங்க. அது மூலிமா பொருளாதார முன்னேற்றம் இருக்கும். அதே மாதிரி விருச்சிகத்தில் நேராக அவங்க லக்னத்தை பார்ப்பாங்க, மிகப்பெரிய ஐஸ்வர்யத்தை ஏற்படுத்தும். சூரியன் மிகப்பெரிய பாக்கியத்தை உங்களுக்கு ஏற்படுத்துவார். குருவால் பார்க்கும்போது மிகப்பெரிய ஒரு செல்வந்தராக இருப்பீங்க. மனைவி மூலிமா மிகப்பெரிய லேண்டுக்கு சொந்தக்காரராக இருப்பீங்க. மனைவி வந்ததுக்கப்புறம் அதிர்ஷ்டம் ஏற்பட்டு அது மூலிமா மிகப்பெரிய லேண்டுக்கு சொந்தக்காரராக இருப்பீங்க. நல்ல வீடு வண்டி வாகனம் அமையக்கூடிய பாக்கியத்தை ஏற்படுத்தும். தாயார் ஒரு மிகப்பெரிய செல்வந்தராக இருப்பார் சமுதாயம் மூலியமாக. அதே மாதிரி 8ஆம் இடம் இந்த தனுசில் அமையும் போது
அது தனுசு மடைங்கிறது வந்து காலபுருஷனுக்கு பாக்கியஸ்தானமாக அமையும், உங்களுடைய 8ஆம் இடமாக அமையும். தொலை தூரத்தில் வந்து மிகப்பெரிய செல்வந்தராகிறது, தனஸ்தானத்தை பார்ப்பாங்க. அதனால் மிகப்பெரிய ஆதாயத்தை அடைகிறது, பூர்வீக சொத்து மூலிமா, தகப்பன் சொத்து மூலிமா மிகப்பெரிய நீடித்த வருமானத்தை ஏற்படுத்துறது, நிறைஞ்ச வண்டி வாகனத்தை ஏற்படுத்துறது, உங்களுக்கு திடீர்னு விபரீத அதிர்ஷ்டமாக உங்களுக்கு சிறப்பாக செயல்படும். அதே மாதிரி 9ஆம் இடம் இந்த மகரத்தில் இவங்க சேர்ந்து இருக்கும்போது சூரியன் நாங்கள் தனிச்சிருந்து குருவால் பார்க்கும்போது அல்லது செவ்வாய் சேரும்போது செவ்வாய் அங்கே உச்சமாவார். அதனால் மிகப்பெரிய ஒரு பாக்கியத்தை ஏற்படுத்தும், நல்ல பாக்கியஸ்தானம் செயல்படும். தொலை தூரத்தில் வந்து தகப்பன் மூலியமாக மிகப்பெரிய வீடு வண்டி வாகனத்தை வாங்கக்கூடிய பாக்கியத்தை வந்து உங்களுக்கு ஏற்படுத்தும். நல்ல ஆடம்பரமான வீட்டுக்கு சொந்தக்காரராக இருப்பீங்க, நல்ல ஒரு பொருளாதார முன்னேற்றம் இருக்கும். அதே மாதிரி 10ஆம் இடம் இந்த கும்பத்தில் அமையும் போது தொழில் சக்கரவர்த்தியாக இருப்பீங்க, தாயார் மூலிமா மிகப்பெரிய செல்வந்தராக இருப்பீங்க, தாயார் பிஸ்னஸை வந்து நீங்கள் கவனிக்கக்கூடிய ஆளாக இருப்பீங்க, தாயார் வந்து வெளிநாட்டில் ஒரு மிகப்பெரிய செல்வந்தராக இருப்பார், பிஸ்னஸில் வந்து நல்ல கொடிகட்டி பறப்பாங்க. அது மூலிமா உங்களுக்கு நிறைந்த பாக்கியத்தை வந்து உங்களுக்கு ஏற்படுத்தும். அதே மாதிரி இந்த மீனத்தில் அமையும் போது மிகப்பெரிய ஐஸ்வர்யத்தை ஏற்படுத்தும், உங்களுக்கு லாபஸ்தானமாக மாறும். நேராக உங்களுடைய 5ஆம் இடத்தை பார்க்குறனால பூர்வீக சொத்து மூலிமா மிகப்பெரிய லாபத்தை அடைகிறது, மிகப்பெரிய வண்டி வாகனம், ஒரு ஆடம்பரமான வண்டி வாகனத்தை வாங்கக்கூடிய பாக்கியத்தை உங்களுக்கு ஏற்படுத்தும். லாபஸ்தானம் சிறப்பாக செயல்படுறதுனால மிகப்பெரிய லாபத்தை அடையக்கூடிய பாக்கியத்தை வந்து உங்களுக்கு ஏற்படுத்தும். பூர்வீக சொத்து மூலிமா மிகப்பெரிய லாபம் வந்து உங்களுக்கு சிறப்பாக செயல்படும். அது மூலிமா வண்டி வாகனத்தை வாங்கக்கூடிய பாக்கியத்தை உங்களுக்கு ஏற்படுத்தும். அதே மாதிரி 12ஆம் இடம் இந்த மேசத்தில் வந்து சேரும்போது வெளிநாட்டு வாழ்க்கை ஏற்படுத்தும். தாயே வந்து தொலை தூரத்தில் இருப்பாங்க, நீங்களே வந்து தொலை தூரத்தில் போய் படிக்கக்கூடிய ஒரு உங்களுக்கு சூழ்நிலை ஏற்படுத்தும். அங்கே போய் பொருளாதார முன்னேற்றத்தை ஏற்படுத்தும். அது மூலிமா மிகப்பெரிய வீடு வண்டி வாகனத்தை ஒரு வெளிநாட்டில் போய் நீங்கள் அடையக்கூடிய பாக்கியத்தை உங்களுக்கு ஏற்படுத்தும். பயணத்து மூலிமா சிறப்பான பொருளாதார முன்னேற்றம் இருக்கும் என்று கூறிக்கொண்டு இந்த பதிவை இத்துடன் நிறைவு செய்கிறேன். வாழ்க வளமுடன்.